வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான கூட்டு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஒயிட் ரைஸ் வச்சுட்டு அதில் லைட்டாக நெய் போட்டுட்டு இந்த கூட்டு போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி சௌச்சௌ கூட்டு தான் செய்ய போகிறோம். இந்த சௌச்சௌ வந்து நிறைய விட்டமின் சி இருக்குது. இதில் வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி கூட இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வீக்லி ஒன்ஸ் நம்ம இதை எடுத்துக்கலாம், இல்லை வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கலாம். இது நிறைய வந்து விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை கூட இது இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நீர் காய்கறியில் இதுவும் ஒன்று. அதே மாதிரி கால்லாம் வீங்குள்ள ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமிங்கில், ஸோ அப்போல்லாம் இது சாப்பிட்டிங்கன்னா அந்த கால் வீக்கெல்லாம் குறையுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்க சௌச்சௌ கூட்டு தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரே ஒரு காய் தான் எடுத்திருக்கேன். அது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தோலை ஃபுல்லாக சீவிட்டு நான் வந்து பொடி பொடியாக நறுக்கி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ண காய் ஒரு பக்கம் வச்சுருங்க. அப்புறம் கொஞ்சமாக நான் வந்து ஒரு காய் தான் எடுத்திருக்கேன். ஒரு 5 டீஸ்பூன் அளவு தான் பாசிப்பருப்பு ஊற வைக்கல, நான் அப்படியே தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுங்கோங்க. அதுக்கப்புறம் அது கூடவே கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்ச பிறகு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது போட்டு நல்லா வதக்கிட்டு அரிஞ்சு வச்சுருக்க காயை கொட்டிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே பாசிப்பருப்பு எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா கூட்டு மாதிரி வேணும்னா அதை நல்லா ஊற வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக தான் இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அதனால் நல்லா கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டேன். ஏன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்ணும் அப்படின்றதுனால அந்த தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றுறதுனால கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடுச்சு, அவ்வளோதான். பட் கூட்டு குழஞ்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இது வந்து தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நல்லா வெந்த பிறகு உப்பு போடணும், மறக்காமல் கண்டிப்பாக உப்பு போடுங்க. நான் உப்பு போடுறத சொல்ல மறந்துட்டேன். உப்பு போட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு தண்ணி சுண்டி வரும்போது தேங்காய் துருவல் போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான சௌச்சௌ கூட்டு ரெடி.